சீக்கிரமா படுத்திருக்கணும், எழுந்திரிச்சு விளையாட்டு, அப்புறமா பசங்களுக்கு பள்ளிகளுக்கு அனுப்பின பிறகு திரும்பி படுத்து தூங்கு, திரும்பி நெருங்கி நம்ம நாடகம் பார்க்க. இதே காலகட்டத்தில் அவன் நோய்கள் அவருடைய அதிகரித்து விட்டது. இன்னைக்கு வைத்தியம் முடிக்கிறது சொன்ன ஒரு பொம்பளைக்கு நோய் வருதுன்னு சொன்னாக்க காலை வயது ஒரு சுதந்திரமான வயது, காலை வயது இருக்கிறது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த குணம் நிறைந்த வயதாக வைத்திருக்கிறார். காலை சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் யார் ஒருவர் அந்த வயலை படுகிறதோ அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் குணமாக இருக்கிறது. அந்த காற்றும் அந்த வயிறும் காலை நேரத்திலே மிக ஷஃபாஅத் ஏற்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வார்கள். ஃபஜ்ர் தொழுது இஷா தொழுத உடனே சூரியன் உதித்த உடனே என்ன செய்வாங்க, அப்படியே தெருவுகளாக அப்படியே வந்து தோட்டங்களாக போவாங்க. இந்த பூகளிலிருந்து என்ன செய்கிறது, அந்த வாழைகளை கொண்டு அவர்களுக்கு நிவாரணம் இருக்குது, பச்சை இலைகளை கொண்டு நிவாரணம் இருக்குது. இன்னைக்கு என்ன செஞ்சான், சுகர் என்ற ஒரு நிலை ஏற்படுத்திய பின்பு அவர் காலை எழுச்சி வேக வேகமாக நடக்கிறாங்க. கொண்டாடி புருஷன் 2 பேர் என்ன பண்ணா ஓட்டு நடத்தக்கூடிய காட்சி. காரணம் என்ன, அவங்களுடைய முன்னிய நேரத்தில் சாப்பிடாத காரணங்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அஷா பில் இஷா, அஷா காதுல் இஷா, மத அஷாவை அதாவது இரவு சாப்பாடுக்கு அஷான்னு சொல்லுவாங்க அரபியில். அது இஷாவுக்கு முன்னாடி சாப்பிட்டவர்கள் இஷா தொழுதவுடன் நாம் அவ்வளோ தூங்கிட வேண்டியது. அல்லாஹ் பிஸ்மிகா அமுத்துவாரி, அதெல்லாம் ஒரு பேர் நோக்காரு. அப்போதான் பார்க்கணும், நம்ம இஷா 8:30 மணிக்கு வச்சிருக்கோம். இங்கே அந்த 8:30 மணிக்கு தான் போய் பார்க்கணும். தெரியல கூட்டமாக உட்காந்து யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னாக்கா பெரிய சிப்பா தான் உட்காந்து. அவங்களை பார்த்த காலையில் பார்த்து மனசார இருப்பாங்க. இதுக்கு யார் காரணம், தாய் தந்தையர்கள் கற்றுக்கொண்டது. தாய் தந்தையர்களும் தந்தையாக போகக்கூடிய காரணத்தினால் அந்த பிள்ளைகளும் அப்படி போய் கொண்டிருக்கிறது. அந்த இஷா தொழுகையை அவர்கள் தொழுதாங்க, உட்கார்ந்து கொண்டிருக்கார். கேட்டு சொன்னா தொழுதுட்டாங்க அப்படின்னா, தொழுதுட்டு உட்கார்ந்து அனுமதி இருக்காங்க, வெளியில உட்கார்ந்து அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம அந்த சாதாரணமாக உட்கார்ந்துட்டு சும்மா இருக்கிறது இல்லை, வாயில போட்டு மெண்டிக்கிட்டு இருக்காங்க. மாடு மன்றம் மாதிரி மெண்டிக்கிட்டே உட்காந்து. மாடு தான் பண்ண அசை போடுமா இல்லையா, அது எப்போ போடும், நைட்டில் தான் போட்டு இவன் வாயில போட்டுக்கிட்டு ஹான்ஸ் இங்கே அதுன்னு சொல்லிட்டு பல பத்திரத்தையும் போட்டு மெண்டி தூக்கி இருப்போம். இப்போ எப்படி இவனுக்கு நிவாரணம் கிடைக்கும், அதான் எப்படி இவனுக்கு நிவாரணத்தை கொடுப்பான், எப்படி நல்ல வாழ்க்கை ஏற்படும். இது எங்க வருதுன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஆரம்பத்தில் ஓதிக்காங்க, யார் இவங்க ஆமனும் அமுதங்களும் பிஸ்மில்லாஹ் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஈமான் கொண்டவரிடத்தில் ஈமான்